இந்தியாவில் சினிமா அறிமுகமான போதே அது நம் மக்களிடம் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்பி அந்த துறையில் இறங்கிய மிகச்சிலரில் திரு ஏ.வி. மெய்யப்ப செட்டியார் அவர்களும் ஒருவர். 1931ஆம் ஆண்டு திரையுலகில் நுழைந்து சுமார் 50 ஆண்டு காலம் இடைவிடாது உழைத்து பல்வேறு விதமான திரைப்படங்களை பல மொழிகளில் படைத்த திரு ஏ.வி. மெய்யப்ப செட்டியார் அவர்களை தென்னிந்திய திரையுலகின் சிற்பி என்று குறிப்பிடலாம். ஏவிஎம் நிறுவனத்தை காரைக்குடியில் ஆரம்பித்தார் திரு ஏ.வி. மெய்யப்பன் அவர்கள். காலத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டும் புதுப்பித்துக் கொண்டும் பயணிக்கும் ஏவிஎம் நிறுவனம் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், பெங்காலி, கன்னடம் மற்றும் சிங்கள மொழிகளில் சுமார் 175 படங்களுக்கு மேல் தயாரித்துள்ளது. தனது தந்தையாரின் சினிமா கனவுகளோடும் திரைப்பட தயாரிப்பு அனுபவங்களோடும் பயணித்த திரு ஏவிஎம் சரவணன் அவர்களின் தயாரிப்பில் வெளிவந்த பல திரைப்படங்கள் ரசிகர்களின் அமோக ஆதரவையும் பற்பல விருதுகளையும் தட்டிச் சென்றன. ஏவிஎம் நிறுவனத்தின் மலரும் நினைவுகளையும் 75 ஆண்டு கால திரைத்துறை வரலாற்றின் மறக்க முடியாத நிகழ்வுகளையும் நினைவு கூறுகின்றார் திரைப்பட தயாரிப்பு துறையின் ஜாம்பவான் ஏவிஎம் சரவணன் அவர்கள் நம் பேசும் தலைமையில். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். திரைத்துறையினுடைய ஜாம்பவான் ஏவிஎம் நிறுவனத்தினுடைய திரு ஏவிஎம் சரவணன் அவர்களோடு தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். திரை உலக அனுபவங்கள் அப்படின்றது என்றைக்குமே சுவாரஸ்யம் தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஒரு மலரும் நினைவுகளில் பயணித்து கொண்டிருக்கிறது. நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். சார், உங்களுடைய வருகை பற்றி பார்க்குறப்போ பொதுவாக திரைத்துறையில் இருக்கிறப்போ அவங்களோட சன்ஸ் ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு தான் நிறைய பேருக்கு, நான் நிறைய பேரை பார்த்தப்போ அவங்களுக்கு கனவு இருந்தது. ஆனால் நீங்கள் உங்கள் சகோதரர்கள் கூட இந்த துறைக்கே வந்தது எப்படி? அப்பா உங்களை அனுமதிச்சாங்க? எங்கள் அப்பா எங்களை இதில் போடணும்னு நினைக்கல. டு டெல் யூ தி ட்ரூத். எங்கள் அம்மா தான் நாங்கள் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைங்க இதில் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தான் இது பண்ணாங்க. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஃபாதர் கொடுத்தாரு. என்னை பொறுத்தவரையில் நான் வந்தது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஸ்கூல் ஹாலிடேயில் ஸ்டுடியோக்குள்ளே வர ஆரம்பித்தேன். முதல்ல பிசி ஸ்கூலில் படித்தேன். ஸ்கூல் பீப்புள் லீடராக இருந்தேன். அந்த வருஷம் ஃபெயில் ஆகிட்டேன். இந்த இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிட்டேன். எனக்கு பேசிக்கலாக டுவெல்த் காலேஜ் போகிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஃபாதர்கிட்ட போய் நான் இப்போ மறுபடியும் கோபாலபுரம் பாய்ஸ் ஸ்கூலில் போய் படிக்க போகிறேன். என்ன ஏன்பான்னு கேட்டார். இல்லை டுவெல்த் காலேஜில் போனால் கெட்ட வார்த்தையெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நான் நினச்சேன். அது ரைட்டாக இருக்கலாம், ராங்காக இருக்கலாம். எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங், டுவெல்த் காலேஜில் போனால் எல்லாம் கெட்ட வார்த்தை பேசுவேன். நான் இன்றைக்கி வரலாம், எனக்கு 75 முடிஞ்சு 76வது வயசு முடிய போகுது. இன்றைக்கி வரலாம் ஒரு கெட்ட வார்த்தை நான் சொன்னதில்லை. எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. யாராவது என் ரூமில் உட்காந்து பேசுனாலும் கொஞ்சம் தயவுசெய்து வெளியே போய் நின்று பேசுங்க, இல்லைன்னா நான் வெளியே போய்டுவேன்னுவேன். அந்த மாதிரி எனக்கு அது கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லாத. ஸோ அதனால் டுவெல்த் காலேஜ் போகக்கூடாதுன்னு கோபாலபுரம் பாய்ஸ் ஸ்கூல் போனேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கிலீஷில் பாஸ் பண்ணிட்டேன். தமிழில் ஃபெயில் ஆனேன். என் ஃபேவரட் சப்ஜெக்ட் தமிழில் ஃபெயில் ஆனேன். அப்போ ஃபாதர்கிட்ட போய் அதுக்கு நடுவில் ஸ்டுடியோக்கு வந்துட்டு இருந்தேன். இந்த படம் விற்க போகும்போது, மாமியார் மச்சி மருமகள் படம் விற்க போகும்போது, அதை ஃபாதர் எழுதி இருந்ததோட 90,000 ருபீஸ் கூட விற்றுருந்தேன். அவர் ஊருக்கு போயிருந்தார். வந்த உடனே அவருக்கு திருப்தி ஆகிப்போச்சு எனக்கு இன்வால்மெண்ட் இருக்குன்றது. ஸோ நான் சொன்னேன், நான் இங்கே இது பண்ணுறேன், ஏன்ப்பா இதுக்கு மேலே படிக்கலையான்னாரு. இல்லை, மறுபடியும் இது தாண்டி எஸ்எல்சி பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் பியூசி, அப்புறம் ஒரு டிகிரியாக எல்லாம் முடித்து திருப்பி இங்கே தானே வரப்ப ஆரம்பிச்சு, நான் இங்கேயே இருந்துடுறேன். என்ன அதுக்குள்ளே என்னுடைய இன்வால்மெண்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ சரி பண்ணிட்டார். அதில் நான் தட்ஸ் ஹவ் ஐ கேம் டு த ஸ்டுடியோ. ரங்கசாமி கார்னு ஜென்டில்மேன், அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போய் ஏப்ரல் 8th வாட்ச்மேன் ரிசைன் பண்ணால் 9th அங்கே போய் உட்காந்தேன். 10th ரங்கசாமி கார் கூப்பிட்டு போய் தெய்வப்பிறவி ஷூட்டிங் நடந்த சிவாஜி கணேசெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதிலிருந்து நான் ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வால்வ் ஆனேன். அப்புறம் நாங்கள்லாம் பிரதர்ஸாக சேர்ந்து ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு ஃபாதர்கிட்ட போய் கேட்டோம். அதுதான் கழுத்துருக்கோம் நம்ம. ஸோ எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு சொன்னோம். நாங்களே டிசைட் பண்ணோம். நாங்கள் சொன்ன சில டைரக்டர்லாம் கொஞ்சம் சில பிரச்சனை வந்தது. அப்புறம் பீம்சிங்கை ஃபாதரே சஜஸ்ட் பண்ணி போட்டு எடுத்தோம். பட் அவருடைய கைடன்ஸ் தான் எல்லாமே. நாங்கள் படம் பார்த்தோம்ன்றதை தவிர சஜஷன் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுற கொள்றதெல்லாம் தவிர. ஆனால் அதோட தொடர்ந்து நான், என் பிரதர், பெரிய பிரதர் முருகன், இம்மிடியட்டாக எங்கள் பிரதர் குமரன், எனக்கு எழுதுகிற குமரன், நான், எங்கள் பிரதரில் மிஸ்டர் அருண் வீரப்பன், 4 பேர் சேர்ந்து தான் அந்த களத்திற்கு நம்ம ப்ரொடக்ஷனை பார்த்துக்கிறோன்னு ஆரம்பித்தோம். ஸோ அந்த படம் நல்லபடியாக போச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு நடுவில் அந்த படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் அது ஹிந்தியில் மைச்சு பரவ இங்கே படம்
அதில் மைச்சுப்புறவிகள் ஒரு வேடிக்கை நடந்தது என்னென்னா, மீனா குமாரி போடணுன்னு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபீல் பண்ணோம். பாம்பேக்கு போய் இப்போ படம் மீனா குமாரி போடல. பீம்சிங் டைரக்டர் ஃபஸ்ட்டு டைம் ஹிந்தி போடுறனால அவர் வந்து சரோஜா தேவி போடலான்னாரு. எங்களுக்கு வந்து சரோஜா தேவி நல்ல ஆர்டிஸ்ட், ஒன்றும் டவுட்டே கிடையாது. பட் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நடுவில் 2 படம் சரியாக போடல, தெலுங்கு ஹிந்தி படம். ஸோ இந்த படத்துக்கு ஒரு ஹீரோ பெரிய ஹீரோவாக இருக்க முடியாது, அதனால் பாப்புலர் ஹீரோயினாக இருக்கணும், மீனா குமாரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணோம். மீனா குமாரி வந்து மங்கையர் திலகம்ன்ற படத்தை ஹிந்தியில், அந்த மராட்டி படம் அது, அந்த மராட்டி ப்ரொடியூசரே ஹிந்தியில் எடுத்தார். பாபி கி சூடியான்னு, அண்ணியின் வளையல்னு. அந்த படத்தில் வந்து 2.5 லட்சம் ரூபா கொடுத்து புக் பண்ணியிருந்தார். ஸோ ஃபாதர் சொன்னார் 2.5 லட்ச ரூபா தான் அவர் சதாசிவராவ்ஜி கவிக்கிட்ட பேசிவிட்டு நான் கேட்டேன். அவர் 2.5 தான் கொடுத்தா, அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுப்பா நீங்கள், அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னார். பாம்பேக்கு போனால் கமல் அமரோகி தான் மகள்லாம் படம்லாம் எடுத்தார், பெரிய டைரக்டர். அவர் தான் புருஷன், அவர் தான் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவார், ரேட்டெல்லாம் போடுவார். அவர் அடமெண்ட்டாக இருக்கார், 3 ரூபா வேணும்னு. நான் சொன்னேன் இல்லைங்க நீங்கள் வாங்கினா ஒத்துக்க மாட்டேன்றார். ஃபாதர் வந்து 2.5க்கு மேலே கொடுக்குறது ஒத்துக்க மாட்டேன். ஸோ ஃபாதர் ரஷ்யா போகிறாருன்னொன்னே நாங்கள் என்ன பண்ணோம், பேசிவிட்டு அட்வான்ஸு கொடுத்துட்டு வந்துட்டோம். வந்துட்டு வீட்டுக்கு இங்கே சினிமா போய் 39 ஸ்டெப்ஸ்னு ஒரு படம், வந்து ஃபிரோஸ்கான், பாபுபாய் மிஸ்ரி, எங்கள் பிரதரில் அருண் வீரப்பா, நான் 4 பேரும் நைட் ஷோ போனோம். நான் நைட் ஷோவே பார்க்க மாட்டேன், எனக்கு தூக்கம் வந்துடும். இருந்தாலும் இன்ஸ்பைர்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து கம்பெனிக்காக கூப்பிட்டுட்டு போய் டின்னர் சாப்பிட்டு படம் பார்த்துட்டு வந்து பாதி தூக்கத்தில் லிஃப்ட்டில் ஏறிக்கிட்டு இருக்கேன். அந்த லிஃப்ட்டில் வந்து சார் உங்களுக்கு எங்கேயோ இந்த ட்ரங்கால் வந்தது சார். நான் வந்து கீதர் சேர்னேன். தெரியல சார். நான் அச்சா அப்படின்னா எங்கள் பிரதர்லாம் தட்டி, அவன் தமிழில் பேசிகிட்டு இருக்கான், நீங்கள் கஷ்டப்பட்டு ஹிந்தியில் பேசுகிறேன். ஏன்னா அவன் வந்து உடுப்பிக்காரன், அவன் நல்லா தெரியும் இந்த ஏர்லைன்ஸ் ரோட்டில். அவன் தமிழில் ஏட்டு பேசுகிறான், நான் ஹிந்தியில் பேசுகிறேன். அப்புறம் ரூமுக்கு போனோடனே படுத்த உடனே பார்த்தா கரெக்டாக 12:30 மணி இருக்கும். ஃபோன் வருது. எடுத்த உடனே நான் பாதி தூக்கத்தில் ஏஸ் அப்படின்னு, என்னப்பா பண்ணீங்க அப்படின்னாரு. தூக்கி வாரி போட்டுச்சு. அவர் ஃபாதர் ஆஃப் ஆயில் ஓப்பன் பண்ணார். நான் எல்லாம் சரியாக போச்சு அப்படின்னு. என்ன சரியாக போச்சு? இல்லை டேட்லாம் வாங்கிட்டோம். சரி என்ன ரேட்டு? என்ன அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். இல்லைப்பா என்ன ரேட்டு அப்படின்னாரு. அவர் அதிலே இருக்கார் புரியா. நாங்கள் என்னென்னமோ மழுப்பி பார்த்தோம். கடைசியில் 3 ரூபா தான் வேறு வழி இல்லைன்னு விட்டுன்னு விட்டார். டோஸ் உங்களுக்கெல்லாம் பணத்துக்கு வேல்யூவே தெரியாது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு வச்சுட்டார் ஃபோனை. எங்களுக்கெல்லாம் ராத்திரி தூக்கம் போச்சு. எங்கள் பிரதரில் அருண் வீரப்பன் பக்கத்தில் இருந்து, இல்லை ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும், நீங்கள் தூங்குங்க பேசாமல் அப்படின்னாரு அவர். சரின்னு படம் எடுத்து 40 நாள் மேலே. இன்னொரு கூத்து என்னென்னா, மகள் பிக்சர்ஸ் எக்ரிமெண்ட்டில் தான் நாங்கள் கையெழுத்து போடணும். நார்மலாக ப்ரொடியூசருக்கு எக்ரிமெண்ட்டில் ஆர்டிஸ்ட் கையெழுத்து போட தான் பழக்கம். அவர் வந்து மகள் பிக்சர்ஸ்னு அவர் வச்சு அதில் இருந்தால் மீனாகுமாரி அலோவ் பண்ணுறாரு. ஸோ 40 நாள் தான் ஷூட் பண்ணலாம். அதுக்கு மேலே போனால் ப்ரோ ரேட்டாக கொடுக்கணும். அவங்க சொல்கிறது தான் ஸ்கிரிப்ட், அவங்க சொல்கிறது தான் ட்ரெஸ்ஸு, எல்லாம் செலெக்ஷன், அப்படி எல்லாம் எக்ரிமெண்ட்டில் போட்டு கையெழுத்து பண்ணோம். கொண்டு தான் எங்கள் லீகல் அட்வைசர் MK ஸ்ரீனிவாசன், அவர் இது எக்ரிமெண்ட் அதுன்னு தூக்கி போட்டார். இல்லை சார் வேறு வழி இல்லை சார், நமக்கு அது போடணும். நீ போடுறத போடப்போ உன் இஷ்டம், நீ எக்ரிமெண்ட்டை கையெழுத்து போட்டால் வேலிட் நான் போடு. ஆனால் ஃபாதர் வந்தோடனே நான் சொல்லிவிடுவேன், நான் வேண்டான்னு சொல்லியும் சரவணன் கையெழுத்து போட்டான்னு சொல்லுவேன்னாரு. இல்லை சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார், ஃபாதர் கேட்டு பிரச்சனை வந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் சொன்னேன் அவன் கேட்கலன்னு அன்றைக்கி சொல்லுங்கள், அது வரலும் சொல்லாதீங்க, நான் ஸ்மூத்தாக போயிடுச்சுன்னா விட்டுருங்க நீங்கள். அப்போ நான் சொல்லுவேன், அதையும் சொல்லுவேன், நான் அப்படி சொன்னேன், அவன் சரவணன் ரிக்வெஸ்ட் பண்ணதுக்காக தான் நான் பேசாமல் இருந்தேன்னு சொல்லுவேன். அதை நீங்கள் சொல்லிக்கோங்க சார், கேட்டால் அந்த மாதிரி பிரச்சனை வராது சார்னா. எனக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட், ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. படம் வந்தது. படம் சில்வர் ஜூப்ளி போச்சு. இங்கே ஃபங்க்ஷன் நடந்தது, ஸ்டுடியோவில் தான் ஃபங்க்ஷன் வச்சிருந்தோம். அப்போ ராஜுன்னு ஒரு ஆடிட்டர், அவர் வந்து நீங்கள் இந்த மீனாகுமாரி போட்டால் தான் கரெக்ட் இந்த படத்துக்கு அப்படின்னோடனே நான் இந்த கிராஸ் பண்ணி போய்ட்டு இது அவன் தான் அப்படின்னாரு. அதுதான் கிரெடிட் எனக்கு கிடைச்சிக்கிறது. ஒரு பெரிய பொருட்செலவு, அவ்வளவு தூரம் செலவு பண்ணி எடுக்கிற படம் சில நேரங்களில் எதிர்பார்த்த மாதிரி நமக்கு வரல அப்படின்றப்போ நீங்கள் எப்படி உங்கள் மனதை தொய்வு வந்துடும், உடனே எப்படி உங்களை உற்சாகப்படுத்துவீங்க? தனி மனிதராக திரு சரவணன் அவர்கள் எப்படி அதிலிருந்து தாண்டி வந்து பெரும்பாலும் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபால் விழுகிற மாதிரி படங்கள் வரலை எங்களுக்கு. ஃபாதர் வந்து பிகினிங் ஸ்டேஜஸில் தான் அந்த மாதிரி இது பண்ணார். ஸோ அப்போ என்ன ஆச்சு, காக்கங்கரங்கள் படம் பண்ணோம். அது வந்து இப்போ கேஸ்டிங்கில் எனக்கும் ஃபாதருக்கு எல்லாத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன். எல்லோரும் ராஜேந்திரனை போடணுன்னு சொன்னாங்க, SS ராஜேந்திரன். அவர் தப்பு இல்லை, அவர் நல்ல ஆர்டிஸ்ட்டு. நானும் ஒரு பெண்ணில் பிரமாதமாக பண்ணாங்க. பட்டு அதே டீம் போட்டால் பிஸ்னஸுக்கு நல்லா இருக்கணும். நான் வந்து அப்ஜெக்ட் பண்ணேன், இந்த கதைக்கு வந்து வேறு கேஸ்டிங் நான் சொன்னேன். பட் மெஜாரிட்டி எல்லாம் சொன்னோன்னே அதை எடுத்தோம். அந்த படம் போகலைன்னு மனசு கஷ்டமாக போச்சு. பெங்களூருக்கு போயிருக்குங்க. ஒரு டிப்ரெஷன் எனக்கு வந்தது. நான் திருலோக்கெல்லாம் அங்கே இருந்தோம், பெங்களூரில் போயிருந்தோம். எங்கள் பெங்களூர் வீட்டில் இருந்தோம் நாங்கள். அவர் இன்னொரு கெஸ்ட் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருந்தார். ரொம்ப டிப்ரெஷன் எனக்கு. கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் போனால் நாவல்ட்டி சென்டர்னு ஒரு கடை இருந்தது. அங்கே போகும்போது இந்த ஒரு உடன் பீஸை வாங்கினேன். இதில்
எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில்ன்றது வேர்டு இருந்தது. இது எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. நான் அது வாங்கிட்டு வந்துட்டு என்னுடைய விசிட்டிங் கார்டு, என்னுடைய லெட்டர் ஹெட் எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ யோசிச்சு பார்த்தேன், எங்கள் ஃபாதருடைய லைஃப்பில் அவர் வந்து லூஸ் பண்ணி தான் கெயின் பண்ணார். அதனால் நம்மளுக்கும் சரியாக வரும் இது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது. அப்புறம் தான் இது அன்பேவா வந்தது. அன்பேவா தற்செயலாக ஃபாதர் வந்து நாங்கள் கதையெல்லாம் ரெடி பண்ணோம், பட் எம்ஜிஆர் வச்சு எடுக்கிறோன்னு போய் ஃபாதர்கிட்ட சொல்கிறதுக்கு எங்களுக்கு பயம். ஏன்னா கேஸ்டிங்க்கு வந்து ஒத்துக்க மாட்டார் அவர். நார்மலாக ஸ்டாரை போட்டு எடுக்கிறதுன்றது உடன்பாடு இல்லை. உயர்ந்த மனிதன் சமயத்தில் சிவாஜி ஸ்டாராக இருந்தால் கூட அந்த கதைக்கு அவர் வேணும்னு தான் நினச்சாரே தவிர இல்லைன்னு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பண்ணோன்னே பார்த்து ஏன்ப்பா அதை சொல்லக்கூடாது, முன்னாடி நீ போய் எம்ஜிஆர்கிட்ட பேசு அப்படின்னாரு. எம்ஜிஆர்கிட்ட போனேன், படம் பேசினேன். அதை உடனே கதையை சொல்ல சொன்னார். திருலோக்கை கூட்டிகிட்டு போனேன், கதையை கேட்ட உடனே சொன்னார், இது என் படத்தில் எல்லா படத்துலேருந்து வித்தியாசமான படமாக இருக்க போகுது. இது வந்து திருலோகச்சந்தர் படத்தில் எம்ஜிஆர் இருக்கேன், எம்ஜிஆர் படத்தில் திருலோக டைரக்டர் இல்லை, திருலோக படத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு. இது வந்து எத்தனை படம் வந்தாலும் என் படத்தில் இது ஒரு வித்தியாசமான படம். ஏன்னா அவருடைய அக்கா தங்கச்சி சென்டிமெண்ட்டோ அம்மா சென்டிமெண்ட்டோ அவருடைய ஃபார்முலா எதுவுமே இல்லாத ஒரு படம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குன்னாரு. அந்த படம் எடுத்தோம். அந்த ஒன்று தான் நாங்கள் எம்ஜிஆருக்காக பண்ணது. ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற டைரக்டர்னால் முத்துராமன். எத்தனை வருஷம் அதனால் நான் முத்துராமனை விட மாட்டேன்ற படமே பண்ணுறதில்ல எங்களுக்கு. இப்போ நானும் அவரும் மீட் பண்ணாமல் அநேகமாக மணி 12:30 மணி ஆனால் இங்கே வருவார். என்னை வந்து பார்த்துட்டு தான் போவார். இங்கே ஒரு ரூம் கொடுத்து அவரை டெய்லி நீங்கள் இங்கே வரணும், யார் வந்து உங்களை பார்க்கணுன்னாலும் இங்கே வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு நான் சொல்லிட்டேன். நான் என் லைஃப் டைமும் உங்கள் லைஃப் டைமும் நம்ம பிரியக்கூடாது, நம்ம டுகெதர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக அவர் இருக்கார் என் கூட. ஒரு பிரதர்னு சொல்ல மாட்டேன், மோர் தேன் ஏ பிரதர் அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு முத்துராமன் என்னோட அவ்வளோ ஐக்கியமானவர். அவர் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியும், நான் என்ன நினைக்கிறேன்னு அவருக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு பேசும் தலைமை நிகழ்ச்சியில் வந்து ஒவ்வொரு மனிதனினுடைய வெற்றிகளையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம். எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில் அப்படின்ற ஒரு வாசகம் அப்படின்றது வந்து நீங்கள் எந்த துறையை சார்ந்தவராக இருக்கலாம், உங்களுக்கு தோல்விகள் இருக்கலாம், ஆனால் இந்த வாசகம் என்பது தான் ஒவ்வொருத்தரையும் உயிர்ப்போடு வெற்றியை நோக்கி தள்ளி செல்கிறது. அதுதான் திரு சரவணன் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நிகழ்ந்திருக்கிறது. எல்லோரும் கடந்து தான் போகிறோம் அப்படின்ற ஒரு செய்தியை தான் பேசும் தலைமை உங்களுக்கு தந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் இன்றைக்கு இருக்கக்கூடிய திரையுலகத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்கள், ஒரு மூத்த ஒரு திரைத்துறையை சார்ந்த ஒரு ஜாம்பவான், இன்றைய திரைப்பட போக்குகள், அதனுடைய பார்வைகள், எதிர்காலம் குறித்தெல்லாம் பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்க. ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்கணும்னு ஆர்டிஸ்ட்டும் டைரக்டரும் நினைக்கணும். அது நினைக்கலைன்னா தான் பிரச்சனை வருது.